நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணித்தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 27 சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த ஒரு இலை மீது நம்ம ஒரு தீபத்தை இந்த மிக முக்கியமான நாளில் ஏற்றுறதுனால வாழ்க்கையே மாறுங்க. பண வரவு அதிகரிக்கும். அதாவது பணம் நமக்கு போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மேலே சேரும். கடன் பிரச்சனைகள், முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாள் தான் இந்த முக்கியமான நாள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ என்ன இலை மேலே அந்த தீபத்தை ஏற்ற போகிறோம், அதை எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதே போல் இந்த சனி பிரதோஷம், பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறனாலே மிகச்சிறப்பு. அதுவும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு ஏற்ற உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் இந்த நாளில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறது, நம்ம ஆலயத்திற்கு போய், அதாவது நமக்கு ஆலயத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதே நம்ம ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது வரும். அது பார்த்திங்கனாக்கா முக்கியமாக எப்போது தான் இந்த சனி பிரதோஷம், இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வரும். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிற தோஷங்கள், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது. தேவர்களை காப்பதற்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டார் இல்லையா, அந்த மிக முக்கியமான நேரம்தான் இந்த பிரதோஷ காலம், பிரதோஷம் அப்படிங்கிறது. இந்த பிரதோஷ காலம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாலை 4:30 to 6 இந்த பிரதோஷ காலம். பிரதோஷ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் எல்லாமே இந்த 4:00 to 6 மாலை நேரம்தான். இப்படிப்பட்ட இந்த முக்கியமான இந்த நேரத்தில் சிவாலயத்திற்கு நம்ம சென்று சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும், நம்ம குடும்பத்தினருக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் உடனே போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால தான் இந்த பிரதோஷ வழிபாடுன்று, அதுவும் மிகவும் முக்கியமான இந்த சனி பிரதோஷத்தன்று நம்ம சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்கணும், வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. தேவர்கள் பார்த்திங்கனாக்கா இந்த நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு இடையே நின்று தான் சிவபெருமானை தரிசனம் செஞ்சாங்களாம். சாதாரண நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம நந்தி தேவரை வழிபட்டுட்டு சிவபெருமானை போய் வழிபடுவோம். ஆனால் இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும் நந்தி தேவருக்கு பின்னாடி நின்று அந்த கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை பார்த்து வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. கோடி புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவர்களோட சேர்ந்து நமக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த மகா பிரதோஷ கால நேரத்தில், பிரதோஷ கால அளவில் நம்ம இந்த நந்தி தேவருக்கு 2 கொம்புகளுக்கு இடையில் நம்ம சிவபெருமானை வழிபடுறது, தேவர்களோடு சேர்ந்து நம்ம அவரை வழிபடுறதா ஒரு ஐதீகம். இந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அந்த 30 முக்கோடி தேவர்களும் இந்த கோயிலில் எழுந்தருள்வாங்களாங்க இந்த பிரதோஷ கால நேரத்தில். அதனால தான் அந்த பிரதோஷ கால நேரத்தில் நம்ம சிவாலயத்திற்கு சென்று நம்ம வழிபடும் பொழுது சிவபெருமானோட அருள் மற்றும் நந்தி தேவரோட அருள், இந்த 30 முக்கோடி தேவர்களோட அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இந்த திரையோதசி திதி பார்த்திங்கனாக்கா 4:30 to 6 இந்த 1.5 மணி நேரம் அதுதான் பிரதோஷ காலமாக அவங்க எப்போவுமே அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இந்த அபிஷேக பொருள்களில் நான் வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப காலமாக. ஏதாவது எந்த வேலைக்காக, அதாவது அரசாங்க வேலையாகட்டும், அதிக சம்பளம் வாங்குகிற வேலையாகட்டும், இதில் ஒரு உத்தியோக உயர்வு, ஒரு ப்ரமோஷன், அதுக்காக நான் வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இந்த அபிஷேகத்துக்கு வாழைப்பழம் ஒரு பஞ்சாமிர்தமாக செய்வாங்க. அதுக்கு வாழைப்பழம், தேன், சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பிரதோஷ நாள் அந்த வழிபாடை வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் கேட்ட வேலை கைகூடி வரும். இந்த நாளில் நம்ம நந்தி தேவர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் அது நிறைவேறும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் நேரடியாக சிவபெருமான்கிட்டே அந்த கோரிக்கையை வச்சு நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாராங்க. இதுபோல்
நிறைய நிறைய மகத்துவமான பலன்கள் வந்து இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு இருக்குது. இப்படிப்பட்ட முக்கியமான இந்த பிரதோஷமானது சனிக்கிழமையில் சேர்ந்து வருது. அதாவது சாதாரண பிரதோஷம் அப்படிங்கிறத விட மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 5 வருட காலம் நம்ம சிவபெருமானை தரிசித்த பலன்களை நமக்கு கொடுக்கும். பார்த்திங்கன்னா 12 மாதங்களையும் ஒரு மாதத்துலேயும் 2 பிரதோஷங்கள் வரும். 2 பிரதோஷங்கள் வரும் ஒரு மாதத்துலேயும். அந்த பிரதோஷங்கள் கூட நீங்கள் சிவாலயங்களுக்கு போக முடியல, எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரே ஒரு சனி பிரதோஷம் இதை மட்டும் நீங்கள் கலந்துக்கிட்டாவே 5 வருடம் சிவபெருமானை தரிசித்த பலன் கிடைக்குமாங்க. இந்த சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுறதோட சனி பகவானையும் சேர்த்து நம்ம வழிபடும் பொழுது கிரக தோஷங்கள் அத்தனையும் விலகி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சனி பிரதோஷத்தன்று நம்ம பைரவரை வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவானுக்கு குரு யாருன்னு பார்த்திங்கன்னா கால பைரவர் தாங்க. அதனால் இந்த பைரவரோட வழிபாடும் நமக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், மன நோயை போக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க. முக்கியமாக எதிரிகள் தொல்லை அடியோடு ஒழியுங்க. இந்த கால பைரவரை அன்றைக்கு நம்ம வழிபாடு செய்கிறதுனால எதிரிகள் கூண்டோடு அழிவர். நம்ம பக்கமே திரும்பாத அளவுக்கு போவாங்க இந்த எதிரிகள். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலையே ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மருதாணி இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க. அன்றைக்கு இந்த மருதாணி இலை தீபம் ஏற்றுறது மிக மிக விசேஷங்க. வாழ்க்கையில் அத்தனை மேம்பாட்டு நிலைக்கு வரக்கூடிய பலன்களை தரும் இந்த மருதாணி இலை தீபம். கொஞ்சமாக மருதாணி இலையை பரப்பி வச்சு மேலே ஒரு அகல் விளக்கில் ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க. இந்த ஒரு நல்லெண்ணெய் தீபம் பார்த்திங்கனாக்கா சிவபெருமானுக்கு, சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு, கால பைரவருக்கு எல்லாருக்குமே உகந்த ஒரு தீபமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஏற்றலாமானா ஆலயத்துக்கு போயிட்டு வந்தும் நீங்கள் அபிஷேகம் பார்த்துட்டு வந்து ஏற்றலாம். இல்லை ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தாம்பாளத்தட்டில் மருதாணி இலையை பரப்பி நீங்கள் அது மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கூட, ஆனால் எப்போவுமே நீங்கள் சாதாரண நாட்களில் கூட ஆலயத்திற்கு போனீங்கன்னாக்கா அதற்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம், சின்னதாக ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு ஆலயத்திற்கு போய் நீங்கள் தீபம் போடுங்க. அதே போல் இன்றைக்கும் அந்த பிரதோஷ நாள்லையும் அதே போல் ஒரு இந்த மருதாணி இலை மேலே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஆலயத்தில் போய் எப்போவும் போல் விளக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இந்த மருதாணி இலை பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. மருதாணி யார் கைகளில் இருக்கோ அவங்களுக்கு 6 நாளைக்கு வந்து யமன் வந்து கூப்பிட மாட்டாராங்க அவங்கள. அதே போல் அந்த மருதாணி வைத்துக்கொண்டு ஒரு நகை, ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த நகையாக இருந்தாலும் அந்த பொருளாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் அன்றைய தினம் இந்த மருதாணி இலை மேலே, மருதாணி அப்படின்னாலே மருதாணி இலை, பூ, அந்த விதை எல்லாமே அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் கொண்டதுங்க. அந்த ஒரே ஒரு தீபம் அன்றைய நாளில் ஏற்றுறதுனால நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஆலயத்திற்கு போயிட்டு வந்து வீட்லேயும் நைவேத்தியம் வச்சு நீங்கள் உங்களோட வழிபாடை தீப ஆராதனை காமிச்சு வழிபாடை செய்யுங்க. இந்த விளக்கு அப்படியே இருக்கட்டும். எரிஞ்சு முடிச்சோன்னா ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும், நீங்கள் விளக்கை கையமுத்திடலாம். இந்த அகல் விளக்கை கையமுத்திடலாம். அந்த இலையை மறுநாள் காலையில் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மேம்பாட்டு நிலைமைக்கு வருவீங்க. நல்ல ஒரு ராஜ யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுங்க இந்த நேரம். இந்த சனி பிரதோஷத்து நாளில் நேரத்தில் நம்ம இந்த சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.